வணக்கம். ரொம்ப சுருக்கமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் சுருக்கமாக பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி ஏதோ நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் நிச்சயமாக சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு முக்கியமான காரணங்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கள நான் அடையாளம் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல எங்கள் அம்மா. அம்மா, நான் மேடைக்கெலாம் அவனை கூப்பிடல, ஏன்னா நீ எமோஷனல் ஆகிடும், நானும் எமோஷனல் ஆகிடுவேன், அதனால் அது வேண்டாம். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருந்தேன். இது எங்கள் அம்மா என் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ஒரு உண்மையான கதை தான் அது, இந்த படம். ஸோ அந்த அடையாளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, இவள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் எழுதின ஒரு சிவகுமார் சாரோட ஸ்பீச்சை புக்காக கம்பைல் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகம் முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்கு. நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு 2 கால் பண்ணேன். காலையில் ஃபஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி 2 கால் பண்ணேன். ஒன்று எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசினேன், ரெண்டாவது சிவகுமார் சார்கிட்ட பேசினேன். மிகப்பெரிய எனர்ஜி அதில் கிடச்சிது. இந்த படம் ஒரு எனர்ஜியான ஒரு ஃபில்ம் அப்படின்னா இந்த எனர்ஜி அவங்கள போய் சாரும். ரெண்டாவது, எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஃபெமினிசம்ங்கிற வார்த்தையில் நம்பிக்கையே கிடையாது. இந்த பெண்ணியம், இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு முழுக்க நம்பிக்கையே கிடையாது. இந்த சமூகம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பின் அடிப்படையில் உருவானதுன்றதை முழுமையாக நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூர்யா சார், ஜோ. ஸோ நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஜோ வந்து ஷூட்டில் படத்தை பற்றி பேசுகிறத தாண்டி வேறு ஏதாவது பேசும்பொழுது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 வார்த்தை சூர்யா சாரோட பேர் வந்துடும். ஸோ அந்த அன்பு எனக்கு தெரியும். அது காதல்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, மரியாதை தான். அதே மாதிரி சூர்யா சார் என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோனில் பேசியிருப்பாங்க. அந்த 10 தடவை ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 ஜோங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி நம்ம ஹானர் பண்ணணுங்கிறது தான் இந்த முழு திரைப்படத்தில் நாங்கள் விருப்பப்பட்டு சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் எங்களுக்கு ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன் மணிகண்டன், என்னுடைய எடிட்டர் பிரேம், சவுண்ட் டிசைனர் ரூபன், ஆர்ட் டைரக்டர் சிஎஸ் பாலச்சந்தர், என்னுடைய காஸ்ட். முக்கியமாக நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஆரம்பத்தில் இந்த இதுக்குள்ளே வந்தேன். எனக்கு ஜோ வந்து ரொம்ப நரேஷன் கொடுக்குறது வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள் ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தவங்க யாருன்னா ஊர்வசி மேம், சரண்யா மேம், பானுப்பிரியா மேம். எஸ்பெஷலி சரண்யா மேம் மேலே எனக்கு பயங்கரமாக பயம் இருக்கும். ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க, 9 மணிக்கு ஷூட்னா 9 மணிக்கு நான் வந்துடுவேன், நீங்களும் 9 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஊர்வசி மேம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்து தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. எஸ்பெஷலி இதில் கணக்கு சொல்லணும்னா பானுப்பிரியா மேம், சரண்யா மேம் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து ஊர்வசி மேம் வந்து ஒரு 5th சொல்லலாம். இல்லை, பானுப்பிரியா மேம் வந்து 1st ஸ்டாண்டர்ட் தான். இப்படி பண்ணலாங்களா சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 20 ஆப்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா இது நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் நான் பயந்து தான் நான் அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னை கிண்டல் பண்ணி காலி பண்ணி அட்டகாசம் பண்ணி இவங்க வந்து என்னை அவங்கள ஒருத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. நாசிர் சார், லிவிங்ஸ்டன் சார் எல்லாருமே இதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை படைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய அருமை நண்பன் கிறிஸ்டி செல்வப்பன், என்னுடைய சமீபத்திய ஆழமான நண்பராக இருக்கக்கூடிய ராஜசேகர் சார். எனக்கு கிறிஸ்டி வந்து எனக்கு நண்பர், பல வருஷம் நண்பர். குற்றங்குழுதல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என் கூட சிரித்து பழகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ராஜசேகர் சார் எந்த வித ஒரு சலனமும் இல்லாமல் என்றைக்குமே ஒரு சிரிப்போட, ஒரு பெண் சிரிப்போட இந்த என்டையர் ப்ரொடக்ஷனை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, ரொம்ப சூப்பரான கம்பெனின்னு சொல்கிறத விட ரொம்ப நாகரிகமான ஒரு கம்பெனி 2D கம்பெனி. ஐ திங்க் எவ்ரி டிரெக்டர் ஷுட் ஃபைண்ட் தேர் வே டு டூ அ production with 2D. Definitely it is a brilliant company. இந்த படம் அதற்கான வரையறைகளோட, அதுக்கான அழகோடு இன்றைக்கி வந்து அவங்க முன்னாடி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த சுதந்திரம். ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ஃபில்ம். திஸ் ஃபில்ம் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் உமன்ஹுட். இட் இஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம் தான் அது. நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.